ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னா ஒரு வெட்டிங் கேக். இந்த வெட்டிங் கேக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஒரு பட்டை கேக் அடித்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. சின்னந்தானவங்க கேட்டவங்க கேக் மற்றதெல்லாம் ரெடி ஃபார்ம். நான் இப்போ இந்த கட்டர் பாவிச்சு எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இது அமர்த்தப்படாத இடத்தை மட்டும் அமர்த்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்படியே வச்சுட்டு இந்த முத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த முத்துகளை எல்லாம் இதுக்குள்ள வச்சு விட போறேன். அமர்த்தும் போது இந்த ரெஜி ஃபார்மில் கையடையாளம் வராத மாதிரி நான் இதை அமர்த்தி விட போறேன். ஒட்டுப்படாததுக்கு கம் ஊற்றி ஒட்டலாம். இந்த இருக்கு, இது கேக்குக்கு பாவிக்கிற கம் தான். இதை நான் கொஞ்சம் இந்த ஓட்டையில் வச்சுட்டு இதை நான் ஒட்டி விட போறேன். எல்லாத்தையுமே இப்படி ஒட்டிட்டு காட்டுறேன். ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னா ஒரு வெட்டிங் கேக். இந்த வெட்டிங் கேக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஒரு பட்டை கேக் அடித்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. சின்னந்தானவங்க கேட்டவங்க கேக் மற்றதெல்லாம் ரெடி ஃபார்ம். நான் இப்போ இந்த கட்டர் பாவிச்சு எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இது அமர்த்தப்படாத இடத்தை மட்டும் அமர்த்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, இப்படியே வச்சுட்டு இந்த முத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த முத்துகளை எல்லாம் இதுக்குள்ள வச்சு விட போறேன். அமர்த்தும் போது இந்த ரெஜி ஃபார்மில் கையடையாளம் வராத மாதிரி நான் இதை அமர்த்தி விட போறேன். ஒட்டுப்படாததுக்கு கம் ஊற்றி ஒட்டலாம். இந்த இருக்கு, இது கேக்குக்கு பாவிக்கிற கம் தான். இதை நான் கொஞ்சம் இந்த ஓட்டையில் வச்சுட்டு இதை நான் ஒட்டி விட போறேன். இந்த பாருங்க, நான் எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துட்டேன். இனி கீழுக்கு இந்த இதில் முத்துகள் பாவிச்சு செய்தெடுக்க இதில் நான் இப்போ இப்படி வச்சு முத்துகளை செய்து எடுக்க போகிறேன்.
அப்படியே எடுத்துட்டு இதுக்கு கோல்ட் டஸ்ட் பண்ணி நான் இதை ஒட்டி எடுக்க போகிறேன். அதுக்கிடையில் இதுக்கு கீழே இன்னும் ஒரு பெரிய தட்டு வரும். இப்போ நான் அதை எடுத்து முதல் முத்துகளை ஒட்டி போட்டு இதை மேலே வச்சு திரும்ப இது கொஞ்சம் வேற முத்து. இந்த பாருங்க, இப்படி ஸ்கலப்பாற மாதிரி முத்து இது. இதை நான் இப்படி ஒட்டி எடுக்க போகிறேன். இந்த கம்மால் பூசிட்டு இப்போ பாருங்க, இப்படி முத்து நான் ஒட்டி எடுத்துட்டேன். நான் இப்போ இந்த தட்டை இதில் தூக்கி வைக்க போகிறேன். தூக்கி வச்சா தான் எனக்கு இதுக்கு பார்டர் செய்ய ஈஸியாக. இது கீழே வர வடிவா, இது ஒட்ட தேவையில்லை. நான் பூதான் இதுக்கு வடிவா, பூவால் கீழே ரவுண்டாக பூ வைக்க சொன்னவங்க. இதுக்கு தான் நான் இப்போ கோல்ட் முத்துகள் பதிக்க போகிறேன். நான் மறந்து போய் கீழே பதிச்சிட்டேன். இப்போ நான் இதையெல்லாம் ஒட்டி டஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இந்த பாருங்க, இப்படி கோல்ட் டஸ்ட் பண்ணிட்டேன். இனி கொஞ்சம் பட்டு இருக்கிறதுகளையெல்லாம் வடிவாக துடைச்சிட்டு டெக்கரேட் பண்ணி எடுக்கணும். இனி அடுத்த சட்டை நான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, நான் அடுத்த சட்டை வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, நான் பர்பிள் கலரில் கொண்டை நடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ நான் அதை எடுத்து இந்த அவுட்லைனை செய்ய போகிறேன். என்னென்னா, இது ஒரு ஒயிட் சாரிக்கு பர்பிள் பார்டரில் பிங்க் எல்லோ எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சாரி. இப்போ நான் இதை வடிவாக செய்துட்டு இந்த தட்டை இனி செய்ய போகிறேன். இப்போ பாருங்க, இது பாவிச்சு நான் இந்த கவுண்டர் டாப்பில் இதை உருட்டி இந்த ஷேப்பை பாவிச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கம் தடவை போகிறேன். தடவிட்டு கட் பண்ண ரிவனை இந்த பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதை ஒட்டி எடுக்க போகிறேன்.
இதான் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த பாருங்க, எல்லா பக்கமும் நான் ஒட்டிட்டேன். இனி அடுத்த சட்டை வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, அடுத்த சட்டையும் வச்சு இந்த கீழ் ஃபினிஷிங்கை முடிச்சிருக்கிறேன். இப்போ நான் அடுத்த சட்டையும் வைக்க போகிறேன். இந்த பாருங்க, கையில் நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். அது இந்த ரவுண்ட் முழுக்க அப்படியே வச்சு தர சொன்னவங்க. அதனால் நான் இப்போ இதை கேக்கில் குத்தி குத்தி எடுக்க போகிறேன். பாருங்க, இப்படி இப்படி எல்லாத்தையும் நான் குத்தி எடுக்க போகிறேன். குத்தி எடுத்துட்டு காட்டுறேன்னா, கேக்கில் நான் ஒரு பெரிய திருத்தம் செய்தேன். அவங்க சொன்னவங்க இது கொஞ்சம் மங்கலான கோல்டாக இருக்கிற வடிவாக ஆர்டிஃபிஷியல் முத்துகள் வச்சு செய்து வர சொல்லி திரும்ப எல்லாம் கலட்டி ஆர்டிஃபிஷியல் முத்து வச்ச நான் அவங்களுக்கு ஓரளவு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டினேன். நான் இப்போ நான் இந்த ஃப்ளவர்ஸுகளை இது உண்மையாகவே ஐஷிங் ஃப்ளவர்ஸ் தான். இப்போ நான் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, இந்த பூக்களை நான் இப்படியே செய்து எடுக்க போகிறேன். அதுதான் இப்போ கம் டேப்பால் சுற்றிருக்கேன். இதே போல் சின்ன சின்ன செண்டாக செய்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் இப்போ இதை செய்து எடுத்துட்டேன். இப்போ நான் இதில் குத்த போகிறேன். குத்திட்டு அடுத்த பக்கம் எப்படி குத்துறேன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இப்படி நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். இதையும் குத்தி இருக்கிறேன். இந்த கேக் டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இப்போ பாருங்கள், இந்த கேக் முடிஞ்சுது. இதுக்கு கேக் கண்ட வடிவாக தொட்ட உடனே கொஞ்சம் மாக்குகள் இருந்தால் அதெல்லாம் மறைச்சி கலப்பளவு கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த கேக் ஒரு ஒயிட் கலர் ஸ்டாண்டில் வைக்க போகிறேன். பாருங்க, இப்படி ஒரு ஸ்டாண்டில் வைக்க போகிறேன்.
கேக்கை நான் ஸ்டாண்டில் வச்சு தூக்கி இது வச்சுட்டேன். இந்த கேக் என்ன மாதிரி இருக்குன்றத பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் இப்போ முடிஞ்சு.